ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா தக்காளி சாதம். அதுக்கு குக்கர் எடுத்துக்கோங்க. அதில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. அப்புறம் கடுகு பொரிஞ்சதும் சைடில் வெங்காயம், தக்காளி, சோம்பு, பட்டை, லவங்கம் இதெல்லாம் வச்சுக்கோங்க. தேவையான அளவு சோம்பு, பட்டை, லவங்கம் சேர்த்திக்கோங்க. அடுத்தது வெங்காயம், மிளகாய், கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா பொன்னிறமாக வதங்கினதுக்கப்புறம் தக்காளி 4 நறுக்கி வச்சுக்கிறேன், அதையும் சேர்த்திக்கலாம். அதில் சேர்த்து நல்லா அதையும் ஒன்ஸ் கிளறி விட்டுக்கலாம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம சேனலில். இப்போ ஓரளவு வதங்கினதும் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துனா தான் நல்லா தக்காளி நல்லா வதங்கும். தக்காளி நல்லா வதங்கிருச்சு. வதங்கினதும் கொஞ்சமாக மஞ்சத்தூள், ஆட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு எந்த அளவுக்கு மஞ்சத்தூள் வேணுமோ அப்புறம் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் இது குழம்பு மிளகாய் தூள் கொஞ்சம். இது நானே வீட்டில் அரைச்சது. உங்களுக்கு வேணும்னா அந்த ரெசிபி நான் ஷேர் பண்ணுறேன். தேவையான அளவு மிளகாய் தூள் போட்டுக்கலாம். நெக்ஸ்ட் அதையும் ஒரு கிளறி விட்டுக்கலாம். அப்புறம் உங்களுக்கு எந்த அளவுக்கு அரிசி வேணுமோ இப்போ நான் 3 டம்ளர் அரிசி எடுத்துக்கிறேன். அதுக்கு தேவையான அளவுக்கு இப்போ 3 டம்ளர் அரிசிக்கு நான் 6 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கிறேன். ஊற்றி குக்கர் மூடி போட்டு விசில் போட்டு மூடி வச்சுக்கலாம். அவ்வளோதான்.